இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம அஜய் இன்னும் ஏந்திருக்காம படுத்து தூங்கிட்டு இருக்காரு. டே அஜய் அஜய் சீக்கிரம் ஏந்திரிடான்னு கத்த, அதுக்கு அஜயும் என்னப்பா எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுப்புறீங்கன்னு கேட்க, அதுக்கு அஜயோட அப்பா டேய் உன்னோட மாமனார் வந்திருக்காருடா, சீக்கிரம் எந்திரிச்சு கீழே வாடான்னு சொல்றாரு. நம்ம அஜய் இருந்துகிட்டு யாரு ராகினோட அப்பா வந்திருக்காரா, அவர் ஏன்பா இந்த நேரத்துல இங்க வந்திருக்காருன்னு கேக்குறாரு. அதுக்கு அஜயோட அப்பாவும் டேய் காலையில நேரத்துல எல்லாருமே வீட்டுல இருப்பாங்கன்னு நினைச்சு எல்லாரையும் பார்க்க வந்திருக்காரு, ஏஞ்சி வாடான்னு சொல்றாரு. நீ ஜாகிங் போயிட்டு வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வான்னு அஜயோட அப்பா சொல்லிட்டு போயிடுறாரு. அஜய் ராகினியோட அப்பா கிட்ட வந்து ஹாய் அங்கிள் எப்படி இருக்கீங்க, ராகினி வரலையான்னு கேக்குறாரு. அதுக்கு அஜயோட அம்மாவும் அது எப்படிடா கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரும்னு சொல்றாங்க. அதுக்கு ராகினியோட அப்பா அதான் டெய்லி வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்கீங்களே மாப்ள. உடனே ராகினியோட அப்பாவும் சமந்தி நிச்சயதார்த்த தேதியை முடிவு பண்ணியாச்சு, கோயிலே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம், அதான் உங்க சைட்ல இருந்து எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு அஜயோட அப்பா இருந்துகிட்டு எங்க சைட்ல இருந்து நாங்க ஒரு 20 பேர் வருவோம், கல்யாணத்தை வேணா பெருசா செஞ்சு எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. உடனே ராகினியோட அப்பா இருந்துகிட்டு கல்யாணத்தை கொடைக்கானல்ல வச்சுக்கிட்டு ரிசப்ஷன் வேணா சென்னையில வச்சுக்கலாம்னு சொல்றாரு. அதுல உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லன்னு கேட்க, அஜயோட அப்பா இருந்துகிட்டு அதுல எல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ராகினியோட அப்பா இருந்துகிட்டு அஜய் கிட்ட மாப்ள நம்ம வேணா போய் நிச்சயதார்த்தத்துக்கு மோந்திரம் எடுத்துட்டு வந்துடலாமான்னு கூப்பிடுறாரு. நம்ம அஜயும் அங்கிள் நீங்க எப்ப வரணும்னு மட்டும் சொல்லுங்க, கரெக்டா கிளம்பி வந்துடுறேன்னு சொல்லிடுறாரு. ராகினியோட அப்பா எல்லார்கிட்டயும் பேசிட்டு வெளியே வரும்போது நம்ம காவேரியை பாக்குறாரு. காவேரியை பார்த்து வாமா இந்த வீட்டோட மூத்த மருமகளே, உன்னதான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன், உனக்கு பிடிக்காத இந்த கல்யாணம் உன் கண்ணு முன்னாடி எப்படி பிரம்மாண்டமா நடக்க போகுதுன்றத மட்டும் பாருன்னு சொல்றாரு. இந்த சம்பந்தம் நடக்க கூடாதுன்னு நிறைய ட்ரை பண்ணிருக்க போலயே, ஆனா இந்த கல்யாணம் கோலாகலமா கொடைக்கானல்ல நடக்க போகுதுன்னு சொல்றாரு. நீ கண்டிப்பா அதை பார்க்கதான் போறேன்னு சொல்றாரு. உடனே நம்ம காவேரி இருந்துகிட்டு சார் கல்யாணத்தை விடுங்க சார், அதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களே அது எப்படி நடக்க போகுதுன்னு பாருங்கன்னு சவால் விடுறாங்க. இதுல காவேரி ஜெயிக்கிறாங்களா இல்ல ராகினியோட அப்பா ஜெயிக்கிறாரான்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.